ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பூவிருந்தவல்லி சட்டமன்ற திமுக வேட்பாளருக்கு கோடுவெளி ஊராட்சியில் சித்ராகுமார் ஏற்பாட்டில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு கிருஷ்ணசாமி எம்எல்ஏ திமுக சார்பில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவர் எல்லாபுரம் மத்திய ஒன்றியத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். எனவே எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்க முரளி தலைமையில் ஆயிலச்சேரி ஊராட்சியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். பின்னர் கன்னிகாபுரம், கோடுவெள்ளி, மாகரல், கொமக்கம்பேடு உள்ளிட்ட 5 ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களில் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மேற்கண்ட ஊராட்சிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக உறுதி கூறினார். இந்நிலையில் கோடுவெளி ஊராட்சிக்கு வந்த கிருஷ்ணசாமிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராகுமார் தலைமையில் முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் கோடுவெளி எம். குமார் முன்னிலையில் ஆரத்தி எடுத்தும் பேண்ட் வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் மலர் தூவி ஆள் உயர மாலையை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் AKM சரத்குமார், சுப்பிரமணி, KG அன்பு, PG முனுசாமி, தாமரைப்பாக்கம் T பாஸ்கர், வெங்கல் G பாஸ்கரன், உமா சீனிவாசன், கன்னிகாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி, ஆயிலச்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரகு, மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் M. ரஞ்சித், தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மு. வேலன், தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய அமைப்பாளர் விஜயகுமார், ஆளவந்தான், வெங்கடேஸ்வரி தங்கராஜ், கோடுவெளி செல்வம், குருவாயில் ஜெகநாதன், தாமரைப்பாக்கம் துளசிராமன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பகுதியில் எந்த வேலையை சொன்னாலும் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி. அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி என்றால் மிகையாக. அவர் கலைஞருடைய பிள்ளை, அப்பா பேச்ச தட்டாதவர். கலைஞர் கூடு கிச்சா தாண்ட மாட்டார். கலைஞரால் வளர்க்கப்பட்டவர். கலைஞர் சாகிற வரைக்கும் அப்பாவை மதித்து நடந்து கொண்டவர். அப்பா செத்ததற்கு பின்னாலும் அவருக்காக போராடி அழுது புரண்டு கடற்கரையில் அவருக்கான ஒரு அடக்கத்தை ஏற்படுத்தி தந்தவர். அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின். அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின். எனவே நீங்க ஸ்டாலின் அண்ணன் மீது மிகுந்த நம்பிக்கை வையுங்க. ஏன் வையுங்கன்னு சொல்லுன்னா அவர் சொன்னா செய்வார். சொல்லியிருக்கிறாரு, கலைஞர் கொடுத்த டிவி புட்டி இன்னைக்கு காலமெல்லாம் உறுதியா இருக்குது. ஜெயலலிதா கொடுத்த மிக்சி உடஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு தலைவர் அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைவரே ஜெயலலிதாவே கொடுத்தது ஒன்றி போச்சுன்னா இவர் கொடுக்குற ஃப்ரிட்ஜ் கொடுக்குற, வாஷிங் மிஷின் கொடுக்குற, அது எந்த கதைக்கு போகும்னு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஜெயிச்ச உடனே நான் கூப்பன் கொடுத்துறேன், 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துறேன், நீ என்ன ஒன்னா பக்கத்துல உள்ள கடையில நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் அண்ணனுக்கு சூரியன்ல போடணும், ஸ்டாலின் அண்ணனுக்கு உதயசூரியன்ல போடணும். நீங்க ஸ்டாலின் அண்ணனுக்கு உதயசூரியன்ல போட்டா அது சார்ப நானும் கோட்டைக்கு போயிருவேன். உங்க பிள்ளை வச்சுக்கிறேன், நானும் கோட்டைக்கு போயிருவேன். நான் கோட்டைக்கு போனா உங்களுக்கு செய்யாம நான் யாரும் செய்ய போறேன்? மிச்சம் இருக்கிற ரோடெல்லாம் சிமெண்ட் ரோட என் ஆளை வந்து விடுவானா? காலையில 6 மணிக்கு விட்டாங்க உட்காந்துரும். சரவணன் விடுவாரா? தங்கராஜ தலைவர் விடுவாரா? ஸ்கூலுக்கு பெஞ்சா வாங்கி போட்டாரு. அந்த மாதிரி இங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் யாரும் என்ன விட மாட்டாங்க. நான் எப்போதும் உங்களோட இருப்பேன். நேற்று முன்னாடி கூட இங்க வந்தான் போனேன், இன்னைக்கும் வந்தேன், இன்னும் 2 நாள் கழிச்சு கூட வருவேன். அப்படிப்பட்டவங்க தானே உங்களுக்கு வேணும். எனவே வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்காக பாடுபட நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.